அம்மா அந்த துயில் உரைகின்ற நேரத்தில் எனது தம்பி ஒரு சத்தியம் வைத்தார். அம்மா என் வயிறெல்லாம் இருக்கிறது தாயே. அடே துரியோதனா, ஒரு பெண்ணுடைய சேலையை தொட்டு இழுத்தாயே, உன்னை உயிர் இழுக்கும் வரை என் 2 கையாலும் தண்ணீர் அள்ளி குடிக்க மாட்டேன். அப்படி தண்ணீர் தாகம் என்று வந்துவிட்டால் கதாயுதத்தை அடித்து அந்த திவனைகளில் இருக்கக்கூடியது மட்டும்தான் குடிப்பேன் என்று சத்தியம் செய்கின்ற பொழுது அம்மா என் உள்ளமெல்லாம் குடித்தது தாயே. உண்மையிலேயே எனது தம்பிகள் தான் இவர்கள் என்று தெரிந்திருந்தால் என் கதையே வேறு இருக்கும் தாயே. அம்மா நான் துரியோதனன். கலைப்பார் கலைக்கும்படி கலைத்தால் கல்லும் கலையும் என்று சொல்லுவார்களே, நான் துரியோதனிடத்திலே நல்லதிலும் ஈடுபட்டேன், கெட்டதிலும் ஈடுபட்டேன் தாயே. எனக்கு இந்த 2 வரங்கள் மட்டும் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நிலை குறைத்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவள் என்ன செய்வாள்? நாணி கோணி கூனி குறுகி கண்ணா கண்ணா, இந்த பாவி இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் அங்கு ஒரு பக்கம் இங்கு ஒரு பக்கம், ஆற்றிலே ஒரு பக்கம் சேற்றிலே ஒரு பக்கம், இருதலை கோழி எதுவாக தவிக்கிட்டேனடா என் மூத்த செல்வனே என்று சொல்லி, என் ராஜா நான் கேட்ட உடனே 2 வரங்களை கொடுத்தாய் அல்லவா, அம்மா உனக்கு தருகிறேனடா. அம்மா கண்ணன் சொல்லுகின்றார், அம்மா பீஷ்மாச்சாரி 800 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அம்மா இந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம் என்று தனது சொந்த தம்பிக்காக எடுத்து கொடுத்து விட்ட பீஷ்மாச்சாரியுடைய நிலைமை எங்கே அம்மா? அதில் ஒரு துளி நான் இருப்பேனா? வாழ்நாள் முழுவதும் கல்யாணமே செய்து கொள்ளாமல், திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கின்றாரே, அந்த பீஷ்ம பேச்சை அவன் கேட்கவில்லை அம்மா. ஒரு பெற்ற தாய் பேச்சு, தந்தை பேச்சு, உற்றார் பேச்சு, உறவினர் பேச்சு யார் பேச்சும் கேட்காமல் தன்னரக படித்தே 86 தேசத்துக்கு அதிபதி என்று சொல்லி வாழ்ந்தானே தவிர துரியோதனன் அவன் ஆடுகின்ற ஆட்டத்திற்கெல்லாம் நான் கூடவே இருந்தேன் தாயே. அம்மா இந்த ஒரு ஜென்மம் இல்லை அம்மா, அடுத்த ஜென்மம் என்று ஒன்று வந்துவிட்டால் தாயே நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பு எத்தனை ஆண்டுகள் அம்மா.